திரையுலகம் என்றாலே ஒரு பெரிய பிரம்மாண்டமான உலகம்தான். அது ஒரு தனி உலகம். அதில் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியமே அல்ல. ஏனென்றால் யார் வேண்டுமானாலும் திரைக்குள் வரலாம். ஆனால் யார் ஜெயிப்பார்கள் என்பது ஒவ்வொருவருடைய திறமையை பொறுத்து தான் அமையும். சிலர் முக அழகு கொண்டவராக இருப்பார், சிலர் நல்ல திறமை வாய்ந்தவராக இருப்பார், சிலர் நல்ல படைப்பாற்றல் கொண்டவராக இருப்பார். இவை அனைத்துமே இருந்தாலுமே கூட தன்னை திரையில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டுமென்றால் அதிர்ஷ்டம் என்பதும் வேண்டும். அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இல்லை என்றால் எத்தனை திறமை அவர் வைத்திருந்தாலுமே கூட அவர் திரையில் நிலைப்பது என்பது கடினம். திரையில் வெற்றி பெறுபவர்கள் முதலில் தன்னுடைய திறமையை நம்ப வேண்டும், பிறகு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்க வேண்டும். அதிர்ஷ்டத்தை மட்டுமே எதிர்பார்த்தால் திறமை இல்லை என்றாலும் நிலைக்க முடியாது. அதுபோல திரையுலகில் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டுமென்றால் ஒவ்வொருவருமே தன்னுடைய தகுதியை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருவர் நடிகராக உள்ளே வருவார், பிறகு அவர் பாட்டு பாடும் செயலை வளர்த்து கொள்வார். இயக்குனர் வேலையையும் பார்த்து கற்றுக்கொள்வார். பிறகு இயக்குனராகவும் ஆகிறார்கள். இதுபோன்று திரையில் ஒருவர் இதை தான் செய்ய வேண்டும் என்பது இல்லை. ஒருவர் சாதாரண லைட்மேனாக உள்ளே வருவார், பிறகு பெரிய ஹீரோவாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய ஹீரோவாக வரக்கூடியவர் இன்று இல்லாமல் போவதும் உண்டு. ஆகையால் திரையை பொறுத்தமட்டில் யாரும் நிரந்தரமும் அல்ல, நிலையும் அல்ல. அதனால் திரையில் இருப்பவர்கள் தன்னை எப்பொழுதும் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கையே அல்ல. காலத்திற்கேற்றாற்போல் அமையும், சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அமையும். அதுபோல திரையை பொறுத்தமட்டில் அடிமட்ட லெவலில் இருந்து, அதாவது அடிமட்ட தளத்தில் இருந்து தன்னை உயர்த்தி கொண்டவர்கள் தான் அதிகம். உதாரணமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், பிறகு ரஜினி, பிறகு கமல், விஜயகாந்த், பின்பு ராமராஜன், அதன் பின்பு சுதாகர், மோகன் போன்றவர்களெல்லாம் அடிமட்ட தளத்தில் இருந்து தான் முன்னேறி வந்தார்கள். இப்பொழுது அஜித் அவர்கள், பரத் அவர்கள், இவர்களெல்லாம் கூட இதில் சேர்த்து கொள்ளலாம். ஆகையால் திரையில் வசதியுடன் வந்தவர்கள் சிலரே, அடிமட்ட தளத்தில் இருந்து வந்தவர்கள் தான் அதிகம். அப்படி வந்தவர்கள் தான் திரையில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர்கள். சிவகுமார் ஐயாவும் அதே தான். திரையில் இருப்ப அர்ஜுன் ஐயாவையும் சேர்த்து கொள்ளலாம். அர்ஜுனும் அடிமட்ட தளத்திலிருந்து தன்னை உயர்த்தி கொண்டவர் தான். சினிமா என்பதே ஒரு பிரம்மாண்ட உலகம். அந்த உலகில் வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய கடினம். அப்படி வளர்த்து கொண்டால் அவர்கள் காலம் முழுக்க சந்தோஷமாக நிரந்தரமாக வாழலாம். இப்படிக்கு விவேக்.